சார் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? எங்கள் நிலைப்பாடு எங்களுக்குரிய இடங்களை கேட்டுப்பட்டு அந்த இடங்களில் வெற்றி பெறுவோம். தோழமை கட்சிகளின் வெற்றிக்கு பாடுபடுவோம். ஆட்சியில் பங்கு என்பது எங்கள் கொள்கை அல்ல. இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க. காங்கிரஸ் நாங்கள் ஆட்சியில் பங்கு எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆனால் திமுக அதில் முரண்பாடுகள் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? உங்களுக்கு பங்கு கொடுக்கலாம், உங்களோட சீட்டுக்கு நீங்கள் அதிகம் கொடுத்துருக்கலாம். இல்லை, நாங்கள் இப்பொழுது பெற்றிருக்கிற இடங்களை காட்டிலும் கூடுதல் இடங்களை பெறுவோம். அந்த கூடுதல் இடங்களை முதல்வர் கூட்டணிக்கான நெருக்கடியாக கருத மாட்டார், ஜனநாயகத்துக்கான நெருக்கடியாக கருத மாட்டார். எங்கள் கூட்டணியில் இவ்வாறு பேசுவதற்கு முழு உரிமை உண்டு, முழு ஜனநாயகம் உண்டு. அந்த வகையில் தான் காங்கிரஸ் சில விருப்பங்களை தெரிவிக்கிறார்கள். முதல்வர் அதற்கான விளக்கங்களை அளித்துவிட்டார். எனவே கூட்டணியின் தலைவர் முதல்வர் அவர்தான் முடிவெடுக்க வேண்டும். கூட்டணி கட்சிகள் அதற்கு இணங்க வேண்டும். எங்கள் நோக்கம் எல்லாம் பிஜேபியை வீழ்த்துவதுதான். அரசியல் நோக்கம் என்பது பிஜேபி வீழ்த்துவது. அதில் நாங்கள் உறுதியாகும். சொல்லியிருக்காங்க, சொன்னது வருத்தம் இருக்குது. அதே சமயத்தில் இந்திய கம்யூனிஸ்டுக்கு, காங்கிரஸுக்கு, திமுகவுக்கு இதை பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. அவங்க கட்சியிலே பாலியல் தொல்லைகளும் அவங்களுக்கான பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை, இடதுசாரிகளை பொறுத்தவரை எங்களால் நிமிர்ந்து சொல்லும் பெண்களை, ஆண்களுக்கு நிகராக பெண்களை பார்க்கிற இயக்கம் கம்யூனிஸ்ட். சட்டங்கள் பட்டங்கள் ஆள்வதெல்லாம் பாருங்க, பெண்கள் நடத்த வந்தோம் என்றால் பாருங்கள். அந்த வழியை வழிமொழிகிறவர்கள் தான். கட்சியில் உரிய பங்கு பெண்களுக்கு, ஆட்சி அதிகாரத்தில் உரிய பங்கு பெண்களுக்கு என்ற கொள்கை கொண்டவர்கள். எங்கள் 100 ஆண்டு கால வரலாற்றில் பொது மேடைகளில், எழுத்துக்களில் ஒரு பெண்களையும் நாங்கள் தாழ்வாக பேசியது. பெண் தாய், பெண் சகோதரி, பெண் காதலி, பெண் துணைவி, வாழ்வின் சகல பரிமாணங்களையும் தாங்கி இருக்கிற பெண் யாவற்றுக்கும் மேல் அந்த சிந்தனை கொண்டவர்கள் கம்யூனிஸ்டுகள். எனவே நேரம் கிடைக்கிற போது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வரலாறுகள் எல்லாம் படிக்க வேண்டும். பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் தந்தை பெரியார். பெரியாரை வெறும் கடவுள் மறுப்பாளர் என்று மட்டும் பார்க்கக்கூடாது, ஆலயங்களுக்கு எதிரானவர் என்று மட்டும் பார்க்கக்கூடாது. கைம்பெண்களின் விடுதலைக்கு உரிமைக்கு முழக்கமிட்டவர் தந்தை பெரியார். எனவே சகோதரி வானதி அவர்கள் பகுத்தறிவோடு இடதுசாரிகளை, திராவிட இயக்கத்தை பார்க்க வேண்டும் என்று நட்போடு அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, திமுக அரசு பொறுப்பேற்று 5 வருஷம் ஆக போகுது. இந்த 4 ஆண்டு வருஷமா இந்த மகளிர் உரிமை தொகைகளை இந்த சம்மர் காலத்துக்கு நிதி ஒதுக்கலை. இப்போ கடைசி நேரத்தில் எலெக்ஷன் டைமில் மட்டும் கொடுக்குறாங்களே இந்த பணம், இதை பற்றி உங்களுடைய கருத்து ஐயா? எப்போது கொடுத்தாலும் நல்லதுதான். சின்ன ஒரு குற்றச்சாட்டு, பழங்குடியினரோட நிதி எடுத்து தான் மகளிர் தொழில் 3000 ப்ளஸ் கோடைக்கால 2000 போட்டாங்க ஒரு குற்றச்சாட்டு வருது. அது ஆர்டிஐல கூட போட்டு கேட்டிருக்காங்க. அவங்களோட நிலைப்பாடு? குறை சொல்வதற்கு 1000 திசைகள், நன்மைக்கு ஒரு திசை தான். அந்த ஒரு திசையிலிருந்து முதல்வர் செய்கிற நன்மையை அதே திசையிலிருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம். ஐயா, இப்போ உலகளாவிய பாலியல் குற்றவாளி எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? முதலாளித்துவம் என்பது அதுதான், ஏகாதிபத்தியம் என்பது அதுதான், அமெரிக்கா என்பது அதுதான். எனவேதான் சின்னஞ்சிறிய கியூபாவில் முதல் கொண்டு இங்கே இருக்கிற உள்ளூர் சென்றத்தில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் பாசிசம், ஏகாதிபத்தியம், முதலாளித்துவம் வீழ வேண்டும் என்று சொல்கிறோம். புதிய உலகம் ஒன்று எழ வேண்டும் என்கிறோம். அந்த உலகம் சோசியலிச உலகம், சமதர்ம உலகம், கம்யூனிஸ்ட் உலகம். ஐயா, டெல்லியில் தினமும் பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி 1 முதல் இப்போ என்ன தேதி வரைக்கும் ஒரு மாதத்தில் 958 பேர், அதாவது ஒரு நாளைக்கு 58 பேர் காணாமல் போனதாக ஒரு அறிக்கை இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு? உள்துறை அமைச்சர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள் தான் ஒரு வெள்ளை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தர வேண்டும். முழு பொறுப்பு அவர்கள் இருக்க வேண்டும். அடுத்து மகளிர் உரிமை தொகை இப்போ 1.2 மக்களுக்கு இலக்காசி கொடுத்துருக்காங்க. அது பயன்பெறாத மகளிர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தமிழக அரசு என்ன? அவர்களையும் முதல்வர் கணக்கில் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் நன்மை பயக்கிற திட்டங்களை அறிவிப்பார். அவ்வாறு அறிவிக்கிற போது நீங்களும் நாங்களும் சேர்ந்தே அதை வரவேற்போம். இன்னொரு 10 நாளில் எலெக்ஷன் தேதி அறிவிக்கும். அவங்களுக்கு எப்படி நீங்கள் அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பரிசீலனை பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க? பண்ணால் நல்லது தானே. நாளை கூட அது நல்லது நடக்கலாம். ஒரு நிமிடத்தில் நல்லது நடக்கலாம். வரவேற்கலாம். ஒரு 10 நாள் அது பண்ண முடியுமா? அது சாத்தியம் இருக்கா? இல்லை, ஒரு வாரத்தில் பீகாரில் விதிகளை மீறியே கொடுத்தாங்க. ஊபியில், பீகாரெல்லாம் விதிகளுக்கு உட்பட்டே முதல்வர் நல்லதோ ஒரு அறிவிப்போலை செய்வார். அவர் சிந்தனையில் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாங்கள் நல்லது நடக்கும். உங்கள் கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம்.
ஐயா 2026 சட்டமன்ற தேர்தல் மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா? எத்தனை முனை போட்டி வந்தாலும் வெல்லுவது திமுக தலைவரான எங்கள் கூட்டணி. அதற்கு காரணம் கூட்டணி பலம் மட்டுமல்ல, தமிழக அரசின் நலத்திட்டங்கள். அவை மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பலம் தமிழ் மக்களிடம் இருக்கிற ஒற்றுமை உணர்வு. பதற்றத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஜாதி மத பதற்றங்களை விரும்ப மாட்டார்கள். வெறுப்பரசியலை விரும்ப மாட்டார்கள். தமிழ்நாடு எப்பொழுதுமே ஒற்றுமை பூமி, நல்லிணக்க பூமி, கூடி வாழ்ந்த சிந்தனை உள்ள பூமி. எனவே இந்த கருத்துள்ள தமிழ் மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். எனவே நிறைவில் வரலாறு காணாத வெற்றியை நாங்கள் பெறுவோம். நல்ல பாடங்களை பிஜேபிக்கு கற்றுத் தருவோம். ஐயா, தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படித்த இளைஞர்கள் அதிகமாக வேலைவாய்ப்பு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது வந்து அரசாங்க வேலைவாய்ப்பு கொடுக்க முடியலனாலும் தனியார் அதாவது நிதி நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, வங்கிகள் வந்து அவங்க போய் லோனை அப்ளை பண்ணும்போது குறைஞ்சது வந்து 6 மாதம் 1 வருஷமாக இழுபறி பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து அரசாங்க கவனத்தில் எடுத்து அவங்களுக்கு அந்த அதாவது தொழில் தொடங்க குறுகிய காலத்தில் அவங்களுக்கு வந்து நிதி கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ண தமிழக அரசு. ஏழைகள், எளிய மக்கள், வேலை இல்லாதவர்கள், படித்தவர்கள், தொழில் செய்கிறவர்கள் அனைவருக்குமானது தான் வங்கி. எனவேதான் வங்கியை பொதுவுடைமையாக்க வேண்டும் என்ற முதல் குரல் எழுப்பினோம் கம்யூனிஸ்ட். வங்கிகள் பணச்சுரங்கம் அல்ல, அது சூதாட்ட அரங்கம் அல்ல, அது மக்களுக்காக. எனவே ஏழை எளிய மக்களுக்கான கதவுகளை திறந்துவிட வேண்டும் என்று வங்கியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து குரல் எழுப்புகிறது. இடதுசாரி தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து குரல் எழுப்புகிறது. எங்கள் தலைவர் CH வெங்கடாச்சலம் வாரா கடன் குறித்து அறிவித்திருக்கிறார். முதலாளிகள் ஏமாற்றியதை அறிவித்திருக்கிறார். ஏழைகள் இன்னும் பயன்பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதை அரசு ஏற்க வேண்டும் என்று நாங்கள் முன்வைக்கிறோம். அடுத்து தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.